லவ்லீஸ், நிறைய பேர் என்கிட்ட பட்டர் கேக் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்காக நான் எனக்கு ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன். நான் எப்படி என்னோடய பட்டர் கேக் செய்கிறேன்னு. இந்த மாதிரி சாஃப்டாக மாய்ஸ்டாக குபுவாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்டர் எடுத்துக்கோங்க. எனி பியூர் பட்டர் நீங்கள் பாய்க்கலாம், ஆனால் ரூம் டெம்பரேச்சராக இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு பவுலில் வந்து ஒரு கஸ்டர்ட் சுகரும் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. இது மோர் தென் 1 ரெசிபி பாய்க்கிறேன், அதனால் கூடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அன்றைக்கி கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் கூடையாக இருக்குது குறவாக இருக்குன்ட்டுன்னு. முதல் ஸ்லோ மிக்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஹை ஸ்பீடில் போடணும். ஏன்னா நான் வந்து சுகரை பட்டர் லைட் மிக்ஸ் பண்ணிக்குவேன், ஏன்னா அது எங்கெங்கே தெரிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஸ்லோ மிக்ஸ் முடிச்சோடனே நீங்கள் வந்து ஒரு ஹை ஸ்பீட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து நல்லா ஃப்ளஃபியாக குபுவாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இன் மிடில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூப் அப் பண்ணுங்கள். அதாவது கீழே இருக்கிற மிக்சரை வந்து பெட்டரை வந்து மிக்ஸ் அப் பண்ணி விடுங்க. மேலே தூக்கி விட்டுருங்க, ஏன்னா சம்டைம் எல்லா இதுவும் மிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் அப் பண்ணிட்டோன்னே மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸிங் போட்டுருங்க. மறுபடியும் அதே மாதிரி நல்லா ஒரு ஃப்ளஃபியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் மிக்ஸும் ஓவர் பீட் மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா பட்டர் கேக்கும் அதுவும் சென்சிட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஸ்கூப் அப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் முட்டை வந்து அட் த டைம் 1 மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆனால் ஸ்லோ மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் பீட் பண்ணாதீங்க. முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைட்லலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். லிஸ்டிங் மேலே போட்டுருங்க, பார்த்துக்குங்க. அதோடு சேர்த்து பால். இப்போ வந்து ஆல்டர்னேட்டாக பாய்க்கணும். எப்படின்னா மாவு போடுறீங்களோ அதுக்கப்புறம் மாவு பால். ஸோ அட் தி எண்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது மாவோடு தான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் மாவுலாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வீடியோ, ஸோ அதனால் நான் வேகமாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயில் எசன்ஸ் ஊற்றி மெதுவாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையாலே கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்படி நீங்கள் முட்டை போட்டதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணாலும் ஓகே தான், அதுவும் பிரச்சனை இல்லை. அதாவது என்ன சொன்னேன்னா, முட்டை போட்டுட்டு மாவு போடும்போது கையால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு ஓவர் பீட் ஆகிடாது. அப்புறம் நீங்கள் வந்து பேக் பண்ணிடுங்க 160 செல்சியஸ் 30 to 40 மினிட்ஸ் கூட வச்சாலும் ஓகே தான், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அவன். ஸோ ஹாப்பி ட்ரை. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குப்புவாக இருக்கும். தேங்க்யூ.